மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உழைப்பில் நாங்கள் எங்கள் அனைவருமே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி காலையில் 3 அறிவிப்பு வெளியிட்டார்கள். உண்மையாகவே இந்த அவையில் தினந்தோறும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார். அவர் மனசில் ஒன்றே ஒன்று தான் ஓணும். எங்ககிட்ட எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கறது. அது கண்டிப்பாக என்னவென்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் மக்கள் பணத்தில் ₹1 கூட நீங்கள் தவறு எடுக்கக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்பது மட்டும்தான். நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கிறோம் எல்லோருமே, எங்களுடைய தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோர் சார்பாகவும் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வணங்கி என்னுடைய மானிய கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நீர்வளத்துறையின் மானிய கோரிக்கை எண் 40 கீழ் வருவாய் கணக்கில் ₹5,675,57,000 மூலதன கணக்கில் ₹4,247,622,24,000 மற்றும் கடன் கணக்கில் ₹1 கோடியே ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று கோருகிறேன். வேட்டு தீர்மானங்கள் முன்மொழிதல். மாண்பு உறுப்பினர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்கள், மாண்பு திரு உறுப்பினர் திரு ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஜி.வி. மணிகண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இ. ராஜா படிச்சிட்டேன், மாண்பு உறுப்பினர் திரு ஆசே விருவநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ. கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு நத்தம் இரா. விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் ரத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன், மாண்பு உறுப்பினர் ஏ.பி. ஜெயசங்கரன், மாண்பு உறுப்பினர் ஏ.பி. ஜெயசங்கரன் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் பி. ஹரிபாஸ்கர் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் அருள்மொழி தேவன் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் க. வைத்திலிங்கம், மாண்பு உறுப்பினர் திரு இ.சி. கோவிந்தராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் ஆசே வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் கோ. அரியவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சூரியனூர் ஆ. சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் திரு மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு க. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் சா. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஓஎஸ் மணியன் அவர்கள், வெற்றிவேல் அவர்களும் ஓஎஸ் மணியனும் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு ஆ. குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. ஆர். வசந்தவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு பூண்டி கே. கலைவாணன் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவ. வி. மையநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி த. லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. அண்ணாதுரை அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு. பழனிசாமி அவர்கள் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் நிவேதா எம். முருகன், மாண்பு உறுப்பினர் எஸ். பி. வேலுமணி அவர்கள் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் பி. எஸ். சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. கே. கதிரவன் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மானிய கோரிக்கை எண் 42 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 33,970 கோடியே 38,57,000, மூலதன கணக்கில் ரூபாய் 5,638 கோடியே 9,18,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை 42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெட்டு தீர்மானம் மொழிதல். மாண்பு உறுப்பினர் திரு பி.கே. சேகர்பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை. முத்துராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏ. வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆர். வைத்திலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஜி.வி. மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆச. வெல்நாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ. கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவக்குமார் அவர்கள், மாண்பு மிகு உறுப்பினர் திரு நத்தம் இரா. விஸ்வநாதன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏ.பி. ஜெயசங்கர் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு அருண்மொழித்தேவன் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இ.சி. கோவிந்தன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு. ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆர். காமராஜ் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் சூரியனூர் ரா. சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா. கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் சா. வெற்றிவேல் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஓ.எஸ். மணியன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டியன் சுதாகர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. ஆர். வசந்தவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு. பழனிசாமி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு நிவேதா எம். முருகன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவ. வி. மையநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சா. வேலு அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் பி. எஸ். சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கோபி செழியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு கே. கதிரவன் அவர்கள். மானிய கோரிக்கை 29 சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலையில் 110 விதியின் கீழ் பல்வேறு வெற்றி அறிவிப்புகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புகளை பொறுத்தவரையில் எல்லா அறிவிப்பும் முக்கியமான அறிவிப்புகள். பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார்கள். அதேபோல் 300 கோடி ரூபாய் அளவில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதேபோல் இதில் முக்கியமான அறிவிப்பு, ஏன்னா இன்றைக்கி நிறைய நோயாளிகள் அரசு மருத்துவமனையிலும் சரி, அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சரி போய் அவங்க நோய் மானிய கோரிக்கையை முன்மொழிஞ்சிட்டு இல்லை அதுக்கப்புறம் நிறைய நேரம் நீங்கள் பேசலாம். முதல்ல முன்மொழிஞ்சிடணும். மானிய கோரிக்கை எண் 29 சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை சுற்றுலா பற்றிய மானிய கோரிக்கை எண் 29 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 375 கோடியே 43,37,000, மூலதன கணக்கில் ரூபாய் 397 கோடியே 61,31,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல். மாண்பு உறுப்பினர் திரு பி.கே. சேகர்பாபு அவர்கள், மாண்பு டாக்டர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஏ. வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டையன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு ஆசே. வெல்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் ஆ. கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சா. சிவக்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு நத்தம் இரா. விஸ்வநாதன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் ஏ.பி. ஜெயசங்கர் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அருண்மொழித்தேவன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை.
மான் உறுப்பினர் க வைத்திலிங்கம் அவர்கள், மான் உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பண்ண அவர்கள், மான் உறுப்பினர் எஸ் ஆஸ்டின் அவர்கள், மான் உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள், மான் உறுப்பினர் திரு க கருணாநிதி அவர்கள், மான் உறுப்பினர் திரு ரா இளங்கோ அவர்கள், மான் உறுப்பினர் திரு ஆர் காமராஜ் அவர்கள் இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார், மான் உறுப்பினர் எஸ் எம் சுகுமார் இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் கோ ஹரி இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் திரு கார்த்திகேயன் அவர்கள், மான் உறுப்பினர் மு திராவிடமணி அவர்கள், மான் உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள் இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் க மாரிமுத்து அவர்கள், மான் உறுப்பினர் OS மணியன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் ஆ குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், மான் உறுப்பினர் திரு சி.வே. கணேசன் அவர்கள், மான் உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள், மான் உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் அவர்கள், மான் உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்கள், மான் உறுப்பினர் க அண்ணாதுரை அவர்கள், மான் உறுப்பினர் சு பழனிசாமி இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் திரு நிவேதா எம் முருகன் அவர்கள், மான் உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் இருக்கையில் இல்லை. மான் உறுப்பினர் சிவ வி மெய்யநாதன் அவர்கள், மான் உறுப்பினர் PS சீனிவாசன் அவர்கள், மான் உறுப்பினர் முனைவர் கோபி செடியன் அவர்கள். மானிய கோரிக்கைகள் வெட்டு தீர்மானங்கள் பேரவை முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் ஆகியவை பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் மேசைகளிலும் சிறு கணிப்பொறிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டு இருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.